பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, சுரண்டை பிரதாப் ஜெனீஃபா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று தனது 17வது திருமண நாளை கொண்டாடுகிற இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலோடு சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் பிரதியுஷன் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் இறை அருளுக்காக ஜெபிப்போம். அருள் பெற தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரின் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரினை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முன்னிட்டு நாங்கள் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது விண்ணேற்பு போலவே எங்கள் வாழ்வும் நிறைவாழ்வில் மகிழ்வதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைத்தரு வசனங்கள் 30, மேலும் அதிகாரம் 23, இறைத்தரு வசனங்கள் 6 முதல் 11 முடிய. அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும்
தலைமைச் சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினைச் சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றுமே காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை பீத்தெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படை வீரரை வரச் சொல்லி அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடு இரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் நீ சான்று பகர வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அணிகளின் ஆண்டவரின் நீர் வாழும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 17வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவளுடைய வார்த்தையின் வழியாய் என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றியதற்கு முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களுக்கும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, யோவான் நற்செய்தி 14, 15, 16, 17 என்று தொடர்ந்து இந்த நற்செய்தி பகுதிகள் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்று சொன்னால், ஆண்டவரோடு இணைந்திருத்தல். அவரோடு இணைந்திருப்பது எதற்காக? நமக்குள் நாம் இணைந்திருப்பதற்காக, நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்காக. ஆண்டவரை அன்பு செய்வது என்பது நம்மோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக என்று ஒரு இணைந்த தன்மை, இறைவனோடு இணைந்து இருக்கின்ற ஒரு தன்மையை பற்றி அழுத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அதிலே ஒரு காரியம், வாழ்வின் இலக்கு என்ன? ஏன் இந்த உலகத்தில் நாம் இப்படி வாழ வேண்டும்? இந்த நெறிகளோடு, இந்த விதிகளோடு, அல்லது சில விழுமியங்களை, மதிப்பீடுகளை வைத்துக்கொண்டு நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கேள்வி கேட்கிற பொழுது அதற்கான பரிசு என்ன? அது எப்படி கிடைக்கும்? ஏனென்றால் ஒரு செடி வளர்க்கிறோம், அது நிழல் தர வேண்டும், அல்லது காய்கறி தர வேண்டும், பசியாற்ற வேண்டும், ஏதோ ஒரு நோக்கு இருக்கிறது. அதுபோல நாம் ஒருவரோடு நட்போடு இருக்கிறோம், நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம், அல்லது அன்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லுகிறார்கள், அல்லது அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுகிறோம். வாழ்வின் எல்லா பக்கங்களிலுமே இந்த இணைந்த தன்மை இருக்கிறது. அன்பு குழந்தைகளே, அதற்காகத்தான் இந்த வாழ்வையும் ஏன் இப்படி வாழுகிறோம்? கிறிஸ்தவர்களாய் ஏன் இருக்க வேண்டும்? கிறிஸ்தவ மதத்தை ஏன் பின்பற்ற வேண்டும்? இயேசுவின் வார்த்தைகளை ஏன் வாசிக்க வேண்டும்? திருப்பலிக்கு ஏன் வர வேண்டும்? இந்த விவிலியத்தை ஏன் நாம் மீண்டும் மீண்டும் வாசித்து ஜெபிக்க வேண்டும்? ஏன் புனிதர்களை தேட வேண்டும்? எல்லா கேள்விக்கும் ஆண்டவர் சொல்வது, நான் இதனால் உங்களுக்கு மாட்சி அளிக்கின்றேன். இந்த மாட்சி என்பது டிக்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். மேன்மை, உயர்வு, நிலைத்த தன்மை, அழகு நிறைந்த தன்மை, ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மை. இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றன. ஆனால் ஒரு பன்றிக்கும் ஒரு வானத்திலே பறக்கின்ற ஒரு பறவை சொல்வார்கள், மழை பெய்கிற பொழுது அந்த மேகத்தில் இருக்கின்ற தண்ணீரை குடிக்கும் என்று சொல்லப்படுகிற பறவை இருக்கிறது. எந்த தண்ணீர் எங்கு கிடந்தாலும் குடிப்பேன் என்கின்ற ஒரு விலங்கும் இருக்கிறது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிகிறதா? பிரியமானவர்களே, அதனுடைய மேன்மை என்பது, உயர்வு என்பது டோட்டலி டிஃபரண்ட். ஆனால் இதனுடைய தன்மை என்பது எப்படி வேண்டுமானாலும். எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது, கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல. அந்த கலைமான் என்கின்ற வார்த்தை ஏன் சொல்லுகிறது? சும்மா மான் தண்ணி தேடுவது போல என்றல்ல. கலைமான் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட வகை மான்
தண்ணீர் கிடக்கிற பொழுது அந்த தண்ணீர் கலங்கி இருந்தாலோ சேறு படிந்து இருந்தாலோ குடிக்காது. ஆனால் ஒரு மாட்டுக்கு நீங்கள் தண்ணி வைங்க, அது எப்படி இருந்தாலும் எத்தனை நாள் நாற்றம் அடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் அது வாட்டுக்கு என்ன செய்யும்? குடித்து விடும். ரெண்டு விலங்கு தான், ரெண்டும் உயிரினம் தான், ரெண்டும் பசியைத்தான் போக்குகிறது. ஆனால் நல்ல தண்ணீரைத்தான் தேடி போய் குடிப்பேன் என்கின்ற ஒரு விலங்கு இருக்கும். எந்த தண்ணியாக இருந்தால் தாகம் தீர்ந்தால் போதும் என்கின்ற விலங்கு இருக்கும். மாட்சி, டிக்னிட்டி, மேன்மை வித்தியாசப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ தந்தை கடவுள் எனக்கு அந்த மாட்சியை தந்திருக்கிறார். மாட்சி என்பது விண்ணேற்பு, விண்டகம், இறைவனோடு இணைகின்ற தன்மை, இறைவனோடு சேர்கின்ற ஒரு தன்மை. பிரியமானவர்களே, தங்கம் கழுத்தில் போடுறீங்க, 1 கிராம் தங்கம் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். இரும்பும் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது சுத்தியல் கித்தியல் வச்சுருக்கிறீங்க, அதை தூக்கி குப்பையில் போடுறோம், இதை தூக்கி என் பீரோவில் வைக்கிறோம். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால், நீங்கள் நியாயமானவங்களாக இருந்தால், நீங்கள் எல்லாரையும் சமமாக அன்பு செய்கிறவராக இருந்தால் சுத்தியலையும் தூக்கி தங்க பெட்டிக்குள்ள வைக்க வேண்டியது தானே? ரெண்டும் உலோகம்தான், விலங்குகள் மட்டுமல்ல. இது அந்த தாது பொருள், ரெண்டுமே மண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு உலோகம். ஆனால் தங்கம் ஏன் பாதுகாக்கப்படுகிறது? இரும்பு ஏன் ஒதுக்கப்படுகிறது? தங்கம் நீங்கள் நெருப்பில் போட போட என்ன செய்யும்? அது பிரகாசம் அடையும், தன்னுடைய தன்மையிலே இன்னும் உறுதிப்படும். ஆனால் இரும்பு என்பது துருப்பிடிக்கும். தங்கம் துருப்பிடிக்குமா? துருப்பிடிக்கிற தங்கமாக இருந்தால் வாங்கி வீட்டில் வைப்போமா? பிரியமானவர்களே, என்னை தயவு செய்து இந்த மாட்சி, டிக்னிட்டி என்று சொல்லப்படுகிற மேன்மை இயேசுவிடமிருந்து, தந்தை கடவுளிடமிருந்து இயேசுவுக்கு வருகிறது, இயேசுவிடமிருந்து நமக்கு வருகிறது, நம் வழியாய் பிறருக்கு போக வேண்டும். எனவே அந்த மாட்சி என்பதை பற்றி தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம் உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றம் எங்களை நிலைத்த வாழ்வை, தகுதியுள்ள வாழ்வை தேடச் செய்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வான தூதர்கள் வியப்புற இந்நாட்களில் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவராக இவ்வுலகத்திற்கு வந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரை தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். அவருடைய விண்ணேற்பு நாங்கள் என்னாலும் கனிதரும் மருந்தாய் விளங்கச் செய்வதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, தங்களுடைய 17வது திருமண நாளை கொண்டாடிய பிரதாப் ஜெனிஃபா தம்பதியினருக்காக ஜெபித்திருக்கிறோம். திருமண வாழ்த்துக்களை கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.